ஹாய் கேஷ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடியை மெயின் பிரான்ச்சாக கொண்ட பிக் டாடின்னு ஒரு நியூ ப்ராஜெக்ட் பற்றி. இது கம்மிங் ஜூன் 7th ஃப்ரைடே அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. ஆக்சுவலாக இது ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப். இந்த ப்ராஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதிலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அண்ட் இதோட ஸ்கீம் பற்றி ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை. கேப்சா டைப்பிங் ஜாப் மெத்தடில் நம்ம இங்கே இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பிளான் வேலிடிட்டி, அதாவது எந்த விதமான மணியும் பே பண்ணாமல் இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். அந்த ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஐடியோட வேலிடிட்டி 150 days. அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் நீங்கள் வித்ட்ரால் பண்ணும்போது 20% டேக்ஸ் ரிடக்ஷன் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கிடைக்கும். த பிக் டாடி அப்படின்ற பிளாட்ஃபார்மில் நமக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் பேக் ஃப்ரீ பூஸ்ட் அப்படின்றது 500 rupeesல இருந்து வரும். நீங்கள் அதை பே பண்ண தேவையில்லை, அது ஃப்ரீ பூஸ்ட் தான். ஸோ ஃப்ரீயாகவே ஐடி க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டெய்லி செல்ஃப் இன்கம். ஸோ நீங்கள் எந்த ரெஃபரும் பண்ணாமல் டெய்லியும் 1 rupees கிடைச்சிட்டே வரும். அதாவது இந்த செல்ஃப் இன்கம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்னா ஐடி வேலிடிட்டி சொல்லியிருக்கல அந்த டியூரேஷன் வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு யாரை வேணாலுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியாச்சு, பெய்டு ஐடிக்கு மாறலாமா அப்படின்னா தாராளமாக மாறிக்கலாம். நீங்கள் பெய்டு ஐடிக்கு மாற முடியும். 5000 rupees சைல்டு, அதுதான் செகண்ட் பேக்கேஜ். இந்த ஐடியோட நேம் ஆக்சுவலாக 5000 சைல்டு. அதில் 100 rupees டெய்லி செல்ஃப் இன்கம் கிடைக்கும். அதில் ஒரு நபரை அறிமுகப்படுத்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இதே சேம் 5000 பேக்கேஜில் அறிமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு 150 rupees ரெஃபரன்ஸ் இன்கமில் கிடைக்கும். அண்ட் 11/1 உங்களுக்கு 5 rupees லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் ரெஃபர் பண்ண நபர் இன்னொரு பர்சனை ரெஃபர் பண்ணுறாருன்னா அந்த பர்சனுக்கு 150 rupees அங்கேருந்து கிடைக்கும். உங்களுக்கு இன்டைரக்டாக இன்கம் 50 rupees கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லெவல் இன்கமான 2 rupees உங்களுக்கு கிடைக்கும். இப்போது செகண்டாக ஜாயின் பண்ணியிருக்காருல அந்த பர்சன் தேர்டாக ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுறாருனா அந்த பர்சனுக்கு 150 rupees இன்கம் கிடைக்கும். அண்ட் அவருக்கு மேலே இருக்கிற பர்சனுக்கு 50 rupees ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். அதுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு டாப் லீடானவங்களுக்கு 50 rupees இன்டைரக்ட் அமௌண்ட்டாக அங்கேருந்து கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெவல் இன்கம் இருக்குல்ல, அந்த தேர்ட் லெவல் இன்கமான 1 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர எல்லா பேக்கேஜும் இதே மெத்தடில் தான் வரும். ஸோ நான் இன்னொரு பேக்கேஜ் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு பேக்கேஜஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேக்கேஜ் மம்மி. இப்போது இந்த மம்மின்ற பேக்கேஜ் 15,000. ஸோ 15,000 பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணதும் உங்களுக்கு டெய்லி இன்கமாக 200 rupees கிடச்சிட்டு வரும். இதில் இதே சேம் பேக்கேஜில் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 450 rupees ரெஃபர் அமௌண்ட்டாக உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 1க்காக 10 rupees லெவல் இன்கமாக உங்களுக்கு கிடச்சிட்டு வரும். அவர் இன்னொரு நபர் இன்ட்ரூவ் பண்ணாருன்னா உங்களுக்கு 150 rupees ரெஃபரல் அமௌண்ட்டாக கிடைக்கும். அந்த செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனை இன்ட்ரூவ் பண்ணாருன்னா ரெஃபர் பண்ணாருன்னா உங்களுக்கு திரும்பி ஒரு 150 rupees கிடைக்கும். லெவல் 2ல் உங்களுக்கு 8 rupeesம், லெவல் 3ல் உங்களுக்கு 4 rupeesம் லெவல் இன்கமாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அடுத்தடுத்து வர எல்லா பேக்கேஜஸும் சேம் இதே மெத்தடில் தான் இருக்கும். அதாவது ஃபாதர், பிக் மம்மி, பிக் டாடி, ஸோ எல்லாமே சேம் மெத்தடில் தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் தீர்த்துட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். த பூஸ்ட் பேக் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் டெய்லி 1 rupees செல்ஃப் ஏர்னிங்கில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஓகே. ஆனால் இதில் நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிங்கன்னா, அதாவது 5000 பேக்கேஜில் இருப்பாங்கள்ல அந்த பர்சனை நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 பைசா ரெஃபரல் இன்கமில் ஆட் ஆகி 1.50 பைசாவாக உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இதுவே 15,000 பேக்கேஜில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 1.50 பைசா ஆட் ஆகி 2.50 பைசாவாக உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இதுவே 40,000 பேக்கேஜில் ரெஃபர் பண்ணிங்கன்னா 5 rupees ஆட் ஆகி 6 rupees தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 70,000 rupees பேக்கேஜில் ஆட் ஆகினீங்கன்னா 10 rupees ஆட் ஆகி 11 rupees உங்களுக்கு வரும். இதுவே 1,30,000 பேக்கேஜில் நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணிங்கன்னா 25 rupees ஆட் ஆகி 26 rupees வரும்.
இது வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிக் டேடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வரக்கூடிய இன்கம் வந்து 3 வேலெட்டாக ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேலெட் செல்ஃப் இன்கம், தனியாக ஒரு வேலெட் இருக்குது. ரெஃபரல் இன்கம்னு ஒரு வேலெட் இருக்குது. லெவல் இன்கம்னு ஒரு வேலெட் இருக்குது. இந்த 3 வேலெட்லேயும் வந்து செப்பரேட்டாக 500 500 500 அப்படின்னு நம்மளுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் நம்மளோட ஃபண்டை நம்ம வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃப் இன்கமில் சைல்டு பேக் இருக்குல்ல, 5000 ருபீஸ் பேக், அதில் வந்து நீங்கள் வந்து 100 ருபீஸ் இன்கம் வந்து வந்துட்டுருக்கும். அது வந்து 500 ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அதே போல் ரெஃபரல் இன்கமில் அந்த டைரக்ட் ரெஃபரல், இன்டைரக்ட் ரெஃபரல் அப்படி இருக்குல்ல, அதில் வந்து 500 ருபீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். லெவல் இன்கமும் இதே மெத்தடில் தான் வரும். 500 ருபீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். மம்மி பேக் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வருது. செல்ஃப் இன்கமில் 200 ருபீஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். 1000 ருபீஸ் வந்தால் தான் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன்ஸ் 1000 ரீச் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபண்டை நம்ம வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பேக்கோட கண்டிஷனும் வேரியண்ட் ஆகுது. லெவல் இன்கமில் 500 ரீச் ஆனால் போதும் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேடி பேக், இதில் 40,000 ருபீஸ். இதில் செல்ஃப் இன்கம் 530. இங்கே 2000 ருபீஸ் மினிமம் உங்கள் செல்ஃப் வேலெட் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ரெஃபரல் இன்கம்லேயும் 2000 ஆனால் தான் நீங்கள் இன்கம் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் லெவல் இன்கம் வந்து 700 இருந்தால் தான் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அதே போல் பிக் மம்மி பேக் வந்து 75,000. இதில் வந்து செல்ஃப் இன்கம் வந்து 1000. இங்கே செல்ஃப் இன்கம் வேலெட்டில் வந்து மினிமம் 3500 ஆனால் தான் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ரெஃபரல் இன்கம் வந்து 3000 ஆனால் தான் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். லெவல் இன்கம் வந்து 700 இருந்தால் போதும் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக் டேடி பேக்கேஜ், இது வந்து 1,30,000 ருபீஸ். இதில் செல்ஃப் இன்கம் டெய்லி வந்து 1,725 ருபீஸ் கிடைக்கிது. இதில் வந்து மினிமம் 5,000 இருந்தால் தான் இதில் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ரெஃபரல் இன்கம்லேயும் சேம் 5,000 இருந்தால் தான் நம்ம வந்து இதில் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ரெஃபரல் இன்கம் அப்புறம் வந்து லெவல் இன்கம்னு தனித்தனியாக அதோட ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லெவல் இன்கம் வந்து 1000 ருபீஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இதை வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இதை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.